Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா ShareMe ஆப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். ShareMe நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ ஏதா ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படினா ShareMe யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம Share it யூஸ் பண்ணிருப்போம். Share it பேன் பண்ணியாச்சு. இப்போ ShareMe. சோ ShareMe ஆப் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ShareMe ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நீங்க Play Storeல இருக்குதான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். ShareMe. ஓகே. பாத்தீங்கன்னா ShareMe வந்துட்டு Play Storeல இருக்கு. Play Storeல போய்ட்டு ShareMe ன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வந்துரும். சோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரி, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பெர்மிஷன் மட்டும் கேக்கும். அத மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. சோ இதுல ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஹோம்ல இருப்பீங்க, இன்னும் டிஸ்கவர்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை விட்டுருங்க. நீங்க அதை யூஸ் பண்ண போறது இல்ல. ஹோம்லயே வச்சுக்கங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டே விஷயம், சென்ட் ரிசீவ் அப்படினு சொல்லி மேலே ஒரு ரெண்டு பட்டன் கொடுத்திருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். சென்ட் ரிசீவ். ஸோ சென்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஃபைல் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்டு கொடுங்க. இல்லை இன்னொருத்தர்லேருந்து நீங்கள் ஃபைல் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசீவ் கொடுக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ சென்டு கொடுக்குறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சென்டு கொடுக்குறேன். சென்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சென்டை கொடுத்தோன்னே என்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபோட்டோவா, வீடியோவா, இல்லை ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது MP3 சாங்காக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேலேயே எல்லாமே இருக்கும். ஆப்பு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே பட்டன் தனித்தனி ஐக்கான் இருக்கும். ஒவ்வொன்றே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஃபோல்டரை கூட நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ்னு இருக்கும். ஃபோல்டர்ஸை மொத்தமாக கூட செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டரில் ஒரு 10 வீடியோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கூட மொத்தமாக அனுப்பிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வீடியோவில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். MP3யில் ஒரு BGM ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ஐட்டமை கீழே பார்த்தா தெரியும், ரெண்டுன்னு காட்டும். சென்டு கொடுக்கணும். சென்டு கேட்குதா? ஸோ என்ன அனுப்பணுமோ அதை கொடுத்துட்டு சென்டு கொடுக்கணும். சென்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். லொக்கேஷனு, ஒய்ஃபை, ப்ளூடூத்து, இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்குது, பக்கத்துலேயே செட்டிங்ஸ்னு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எல்லாம் ஆன் பண்ணணும். லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் செட்டிங்ஸ்னு காட்டும். செட்டிங்ஸில் போயிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, ப்ளூடூத்து. ஸோ இங்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குல்ல, அதை கீழே இழுத்து விட்டு இங்கேயும் நீங்கள் டேரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணிட்டீங்க ஒய்ஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் ஃபஸ்ட்டே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ள போயிடும், இந்த பேஜே வராது. ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கேனர் வந்துட்டு ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க ஃபோனில் எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு ரிசீவ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை அந்த இடத்துல நீங்கள் காட்டணும். அதுதான் இங்கே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சென்டு போயிட்டு ஃபைலில் செலக்ட் பண்ணிட்டு சென்டு கொடுத்தோம். QR ஸ்கேனர் வந்துருச்சு. ஸோ அந்த பேஜ் பார்த்திங்கன்னா சென்டு. ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டு ரிசீவை கொடுத்துடணும். ரிசீவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வந்துடும். இந்த கோடை அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணும். ஸோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு வந்துடும். ஸோ நான் இப்போ வாங்குறது கொடுத்துருக்கேன். இந்த கோடு காட்டுதா, QR கோடு. இந்த கோடை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைல் கனெக்ட் ஆகி சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் பண்ணுறது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.